ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் அரைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு கொஞ்சம் வெங்காயமும் தேங்காயும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. நாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கீரை தண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கீரையில் மண் எல்லாம் இருக்கும், தூசி எல்லாம் இருக்கும். அதனால் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. மண் இல்லாத அளவுக்கு அலசி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேருங்க. ஏன்னா இப்போ பார்க்கும்போது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். கீரை வதங்கி வந்ததுக்கப்புறம் கம்மியாயிடும். அதனால் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கீரை கொஞ்ச நேரத்துலேயே கீரை வதங்கிடும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரச சாதம், லெமன் ரைஸு எல்லாத்தோடையுமே சூட் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.